பேஜ்ல இருக்கிற illustration 10 to 13 பார்க்கலாம். Total debtors account. Format of total debtors account பார்க்கலாம். Debit side வந்து opening balance, credit sales, to bank, அதாவது check dishonored, to bills receivable dishonored எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். Credit side வந்து by cash received, by bank check received, by discount allowed, by sales return, by bad debts, by bills receivable, by balance carried on எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இது ஒரு ஃபார்மேட். இது நம்ம கண்டிப்பா கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். இப்போ நாம illustration 10 பார்க்கலாம். Find out credit sales from the following information. So ஃபார்மேட் படி நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். debtors வந்து 40,000 ஓப்பனிங்ல. ஸோ டூ பேலன்ஸ் பாட் டவுன் 40,000 நம்ம டெபிட் சைடு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். கேஷ் ரிசீவ்டு வந்து கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம் ஃபார்மேட் படி. டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து கிரெடிட் சைடில். சேல்ஸ் ரிட்டர்னும் கிரெடிட் சைடில் தான். ஓப்பனிங் நம்ம வந்து டெபிட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆனால் க்ளோசிங் வந்து நம்ம எப்போவுமே கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டு சைட்லேயும் உள்ள டோட்டலில் உள்ள டிஃப்ரென்ஸை தான் நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஆன்சரை நம்ம பேலன்சிங் ஃபிகர்னு மென்ஷன் பண்ணணும். 11th illustration பார்க்கலாம். From the following details, find out total sales made during the year. ஸோ நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கவுண்ட் வச்சு கிரெடிட் சேல்ஸை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் சேல்ஸை நமக்கு வந்து இதில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸை கொடுத்துருக்கிற மற்ற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு டோட்டல் டெட்டர்ஸ் அக்கௌண்ட்ல அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சு நமக்கு வந்து ரிசல்ட்டை கேஷ் சேல்ஸ் கூட ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ஃபார்மேட் படி அப்ளை பண்ணிடலாம். To balance bought down 50,000, cash received credit side, returns inward 15,000 credit side, bad debts credit side, நம்மளோட closing capital credit side. ரெண்டு சைடும் வந்த டிஃபரன்ஸை வச்சு நாம 2 credit sales கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு கேஷ் சேல்ஸ் வந்து ஏற்கனவே கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் ஆட் பண்ணாக்கி நமக்கு டோட்டல் சேல்ஸை கண்டுபிடிச்சிடலாம். நம்மளோட கேஷ் சேல்ஸ் வந்து 1,40,000, கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சது 1,90,000. ஸோ நம்மளோட டோட்டல் சேல்ஸ் வந்து 3,30,000. இப்போ நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்டோட ஃபார்மேட் பார்க்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் வந்து டெட்டாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. டூ பேலன்ஸ் பாட் டவுன் டெபிட் சைடு நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். சன்ட்ரி டெட்டாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர். பை கேஷ் ஆர் பேங்க் கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். சன்ட்ரி டெட்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் வந்து நம்ம கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸை வந்து நம்ம கிரெடிட் சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் அக்கவுண்ட் வந்து ரெண்டு அக்கவுண்ட்ல நம்ம வந்து என்டர் பண்ணுவோம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட்ல நம்ம கிரெடிட் சைடு இதை ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டோட்டல் டெட்டாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் சைடு இதை ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெண்டு அக்கவுண்ட்லயுமே இந்த அமௌண்ட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணுவோம். 12th illustration பார்க்கலாம். From the following particulars, prepare bills receivable account and compute the bills received from the debtors. So opening bills receivable, closing bills receivable. Opening வந்து to balance bought down debit side ல எடுப்போம். closing bills receivable வந்து by balance carry down credit side ல எடுப்போம். cash received வந்து credit side ல எடுப்போம். bills receivable dishonored இதையும் கிரெடிட் சைடுல தான் எடுப்போம். சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபார்மேட் படி அப்ளை பண்ணியிருக்கோம். டு பேலன்ஸ் பாட் டவுன் 20,000, by cash 60,000, by debtors 5,000,
பை பேலன்ஸ் கேரிட் ஆன் 30,000. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 95,000 வரும். 95,000ல் இந்த 20,000 மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். ஆன்சரை நாம பேலன்சிங் ஃபிகர்னு மென்ஷன் பண்ணணும். இதுதான் நம்மளோட டெட்டாஸ். இப்போ நாம illustration 13 பார்க்கலாம். From the following particulars calculate total sales. இதுல வந்து நம்ம bills receivable அக்கவுண்ட்டும் கண்டுபிடிக்கணும், total debtors அக்கவுண்ட்டும் கண்டுபிடிக்கணும். bills receivable அக்கவுண்ட்டை கண்டுபிடிச்சு அதுல வர்ற டெட்டாஸை நாம வந்து total debtors அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுல வந்து நமக்கு கொஸ்டின்ல ரெண்டு அக்கவுண்ட்ல உள்ளதும் மிக்ஸா கொடுத்துருப்பாங்க. நம்ம டெட்டாஸ்னு கொடுத்துருக்கதெல்லாம் டோட்டல் டெட்டாஸ் அக்கவுண்ட்ல நம்ம அப்ளை பண்ணணும். பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு எதுலலாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட்ல அப்ளை பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். அதுல பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் மட்டும் நமக்கு ரெண்டு அக்கவுண்ட்ல வரும். ஸோ சொல்யூஷன் பார்க்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் to balance brought down debit side 40,000, by cash 90,000, by debtors 10,000, by balance carried down 30,000. எல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இதில் வர டிஃப்ரென்ஸை நம்ம வந்து டெட்டாஸாக எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த டெட்டாஸை நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் உள்ள கிரெடிட் சைடில் அப்ளை பண்ணுவோம். இந்த 90,000 இங்க பை பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் 90,000 அப்படின்னு இந்த சைடில் இங்க வந்து டெபிட்ல இருந்தது, இங்க நம்ம கிரெடிட்ல அதை ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஹானர்ட் வந்து இந்த அக்கவுண்ட்ல நமக்கு கிரெடிட் சைடில் இருக்கு, ஆனால் டோட்டல் டெட்டாஸ் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடில் வரும். இந்த 10,000 டோட்டல் டெட்டாஸ் அக்கவுண்ட்ல டெபிட்ல வரும், பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட்ல கிரெடிட்ல வரும். ஸோ மற்றதெல்லாம் அப்ளை பண்ணிடலாம். டு பேலன்ஸ் பாட் டவுன் பை கேஷ் பை சேல்ஸ் ரிட்டர்ன், இது நம்மளோட டெட்டாஸ். பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட்ல கிடைச்ச ஆன்சர் 90,000. அப்புறமா பை பேலன்ஸ் கேரி டவுன் கொஸ்டின்ல இருந்து. அண்ட் நம்ம இங்க வர டிஃபரன்ஸை டூ கிரெடிட் சேல்ஸா எடுப்போம். கிரெடிட் சேல்ஸ் கிடைச்சிட்டு கேஷ் சேல்ஸ் வந்து ஏற்கனவே கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ கேஷ் சேல்ஸையும் கிரெடிட் சேல்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து டோட்டல் சேல்ஸ். ஸோ 2 lakh plus 4,90,000 is equal to 6,90,000. Thanks for watching.